ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தக்காளி பூண்டு ஊறுகானும் சொல்லலாங்க, சட்னியும் சொல்லலாம். சூப்பராக இருக்கும். 1.5 கிலோ தக்காளி எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்க கண்ணெல்லாம் எடுத்துடலாம். 4 பூண்டு எடுத்து அப்படியே தட்டிட்டு மேலே இருக்க தோல்லாம் எடுத்துட்டு தண்ணீர் போட்டு கழுவி வச்சுக்கலாம். அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கழுவி தான் எடுக்கணும். மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே போல் புளியும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். மிளகாய் குட்டி குட்டி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு இருக்கிற இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்தளவு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு அடிகரமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுட்டேன். 80 ml கப்பில் 2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 80 ml கப்பில் 2 கப்பு நல்லெண்ணெய். நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அதே போல் தக்காளியும் அதுலேயே நிறைய தண்ணி இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. முடிஞ்சாலும் நைஸாக அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் 1/2 டீஸ்பூனில் போட்டேன்னா 2 தடவை போட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் 15 ml டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் இருக்கும். அதே போல் காரம் கரெக்டாக இருக்குங்க. இந்தளவு போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லா பொங்கி வரும். பார்த்து மூடி வச்சு அப்படியே விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும். குக்கரில் பாருங்கள் எந்த அளவு இருக்குது. இப்போ தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் வத்தனப்புறம் நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ண கிடையாதுங்க, ஃபாஸ்ட்டில் தான் வச்சு எடுத்துருக்கேன். அதே போல் தீ வந்து ஹையில் தான் வைக்கணும். முதல்ல ஹையில் வச்சோம்னா கடைசி வரலும் ஹைலே தான் இருக்கணும். தீ வந்து குறைக்காமல் ஹைலே வச்சு செய்யலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். எனக்கு வந்து இந்த தக்காளி சட்னி செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் ஹையில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது எண்ணெயெல்லாம். எண்ணெய் இந்தளவு ஊற்றுனீங்கன்னா போதும். மறுபடியும் பாட்டிலில் போடும்போது 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். நான் 3 மாதம் வச்சுக்கல, எனக்கு 10 நாள்லேயே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் இந்தளவு ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா ஒரு 10-15 நாள் தாராளமாக வச்சுக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சுண்டி வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே ஒரு 10 நாள் 15 நாள் வரலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரலும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, சப்பாத்தி ரோலுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். காரமும் உப்பும் மட்டும் கரெக்டாக டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு இந்த 3 டேபிள்ஸும் கரெக்டாக இருக்கும் இந்த தக்காளிக்கு. பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நம்ம தக்காளியில் தண்ணி வற்ற போது நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிடும் டக்குன்னு. எண்ணெய் வந்து 80 ml கப்பில் 2 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட கீழே தண்ணி இல்லை பாருங்கள். தக்காளியில் இருக்க எல்லா தண்ணியும் இருத்துக்குச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா ஆறினப்புறம் ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தக்காளி பூண்டு ஊறுகாய்னு சொல்லலாம், சட்னியில் சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.